கேரள மாநிலம் வயநாடு அருகே ஏற்பட்ட நிலச்சரிவின் பதைபதைக்கு வைக்கும் காட்சிகளை பார்க்கிறோம். மண் சரிவு ஏற்பட்ட அந்த காட்சிகள் தற்போது கல்லாடி பகுதியில் சுரங்கப்பாதை பணிகள் நடைபெற்ற இடத்தில் பெரும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் அங்கிருந்த பொதுமக்கள் அனைவரும் பதறி அடித்து ஓடக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. விவரங்களோடு செய்தியாளர் மகேஷ்குமார் இணைந்திருக்கிறார். மகேஷ்குமார், காட்சியில பார்க்க முடிகிறது, ஒரு சிலரை அங்கு இருக்கக்கூடியவர்கள் மீட்டு செல்லக்கூடிய காட்சியை நம்மால பார்க்க முடிகிறது. அங்கு என்ன மாதிரியான சூழல் இருக்கு, எவ்வளவு பேர் மண் சரிவுல சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது, பெரும் நிலச்சரிவை பார்க்க முடிகிறது, அங்கு இருக்கக்கூடிய சூழல் என்னவா இருக்கு? பாலா, உள்ளூர் மக்கள் கூறிய தகவல்படி தொடர்ந்து 2 நாட்களாக மழை பெய்து வருவதால் பொதுமக்கள் யாரும் அதிக அளவில் வெளியே வரவில்லை. ஆனால் அந்த பகுதியில் தொடர்ச்சியாக நடைபெறக்கூடிய இந்த சுரங்கப்பாதை பணிகளில் 30க்கும் மேற்பட்டவர்கள் ஈடுபட்டு வந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் இன்றைய தினம் எத்தனை பேர் அந்த பணியில் ஈடுபட்டார்கள் என அவர்களுக்கு அந்த அதிகாரப்பூர்வமான தகவல் தெரியவில்லை. அதே போல மாவட்ட நிர்வாகம் தரப்பிலும் இதுவரை அதிகாரப்பூர்வமான தகவல் எதுவும் வெளியிடப்படாமல் இருக்கிறது. சம்பவம் நடந்த நேரத்தில் உள்ளூர் மக்கள் தான் மீட்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். முதற்கட்டமாக 3 பேர் அந்த மண்ணில் சிக்கி அவர்கள் மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கிறார்கள். அவர்களின் நிலை குறித்தும் இதுவரை எந்த தகவலும் இல்லை. மண் சரிவு ஏற்பட்ட பகுதிக்கு அருகே வீடு ஒன்று இருந்திருக்கிறது. ஆனால் அந்த வீட்டில் இருந்தவர்கள் வெளியேறி வெளியூருக்கு சென்று விட்டதால் அந்த விபத்தில் அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறப்படுகிறது. அதிகாரப்பூர்வமான தகவல்கள் எதுவும் இதுவரை அந்த மாவட்ட நிர்வாகத்தால் வெளியிடப்படாமல் இருக்கிறது. மீட்பு பணிகள் என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய பேரிடர் மீட்பு படையினர் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கிறார்கள். பாலத்தின் மீது மண் மூடி இருப்பதால் போக்குவரத்து முழுவதுமாக துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற சவால்களுக்கு இடையே அந்த பகுதியில் மீட்பு பணிகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. பாலா, கேரள மாநிலம் வயநாடு அருகே கடும் நிலச்சரிவு மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது. அங்கு சுரங்கப்பாதை பணிகளில் ஈடுபட்டிருந்தோர் சிலர் சிக்கியிருப்பதாக அங்கிருந்து வரக்கூடிய தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலச்சரிவால் பல பகுதிகள் நிலை குலைந்தும் காணப்படுகின்றன. இது பற்றி பேசுவதற்காக வயநாடு பகுதியைச் சேர்ந்த பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். வணக்கம். ஒரு 2 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு பெரும் துயரம், கேரள மாநிலத்தையே உலுக்கக்கூடிய ஒரு பெரும் துயரம் நடந்தது. தற்போது 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது மீண்டும் ஒரு நிலச்சரிவு. அங்கு என்ன நடந்துச்சு சார்? அங்கு தற்போது எவ்வளவு பேர் நிலச்சரிவுல சிக்கியிருக்கிறதா சொல்லப்படுது? அங்கே இந்த துரங்க பாதைக்காக அங்க வேலை நடந்துட்டு இருந்தது. சரிங்க. அப்ப கேரளாவில இந்த வயநாடு தொகுதியும் கேலிக்கட் டிஸ்ட்ரிக்ட் ரெண்டும் கனெக்ட் பண்ணதுக்காக ஒரு துரங்கா ரோடு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துட்டு இருந்தது. அந்த ஏரியாவில தான் இது நடந்திருக்கு. அந்த துரங்கத்தினுடைய அந்த டனல் மவுத்துல தான் இது நடந்திருக்கு. ஓகே சார். அப்போ அங்கிருந்து கிட்டத்தட்ட 11-12 மணியோட அங்கே, ஆனா இன்னைக்கு அங்கே வேலை ஒன்றும் அவ்வளவு நடக்கல. சரியான மழை இருந்தது இந்த ஏரியாவில. ஓகே சார். நேற்று நைட்ல இருந்தே சரியான மழை இருந்ததுனால இன்னைக்கு அங்கே வேலை, இந்த டனல் வேலை ஒண்ணுமே அங்க நடக்கல. ஆனா அங்கே கொஞ்சம் ஆளுகள் இருந்திருக்கு. ஒரு 3 நாளே அங்கே இருந்து ரெஸ்கியூ பண்ணியாச்சு, ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிருக்கு. இனி மண்ணுக்கு உள்ளால யாராவது இருக்காத ஒரு டவுட் இருக்கு. இந்த டனலுக்கு உள்ளால யாராவது இருக்கா, இந்த நிலச்சரிவுல வந்த மண்ணுக்கு உள்ளால யாராவது இருக்கான்னு அந்த எக்ஸ்கவேட்டர் எல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்கு. இந்த போலீஸ் ஃபயர்ஃபோர்ஸ் டீம் எல்லாம் அங்கே போய் எத்தி இருக்கு. இப்பதான் அந்த மண்ணை ரிமூவ் பண்ற வேலை இப்பதான் அங்கே தொடங்கி இருக்கு. சார், இப்ப ஜூலை மாதம் அப்படின்னாலே கேரளாவில் பருவமழை மிக தீவிரமா இருக்கக்கூடிய ஒரு காலம். அப்படி இருக்கப்ப ஏற்கனவே ஒரு அபாயகரமான சூழல் இருக்கக்கூடிய பகுதி வயநாடு. அந்த பகுதியில இந்த மழைக்காலத்துல சுரங்கப்பாதை பணிகளை தொடர அரசு ஏன் அனுமதி கொடுத்திருக்கு? அரசு ஒரு முன்னெச்சரிக்கையா ஒரு ஏற்பாடு செய்யலையா? இப்ப சொன்னது கரெக்ட் தான். ஆனா இந்த வருஷம் இந்த பகுதியில மழை ரொம்ப கம்மி. போன வருஷத்தோட 50% தான் இந்த வருஷம் மழை கிடைச்சிருக்கு. அதுவும் இந்த ஏரியாவில நிறைய ஒரு வாரமா நேத்து நைட்டு மட்டும்தான் மழை கிடைச்சிருக்கு. அவ்வளவு பெரிய அளவில் ஒன்றும் மழை இந்த ஏரியாவில் கிடைக்கல.
அப்ப இது அந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல ஏதாவது கன்ஸ்ட்ரக்ஷன் முன்னாடி நடந்த போது ஏதாவது அங்கே சுரங்க வேலை நடக்கும் போது ஏதாவது அங்கே பிரச்சனைகள் வந்திருந்ததா, அதாவது ஷேக் அங்க வந்திருந்ததா, அந்த மவுண்டனுக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா, இந்த மாதிரி டவுட்டுகள் எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா பெரிய மழை ஒன்றும் இந்த வாரத்துல அங்கே அடிக்கல. சாதாரணமா இந்த ஏரியாவில கிடைக்கிற மழையெல்லாம் அவங்களோட 50% கூட இந்த வருஷம் நமக்கு கிடைக்கல இங்க. சார், இப்ப நீங்க குறிப்பிட்டீங்க எவ்வளவு பேர் சிக்கியிருக்காங்க அப்படின்னு தெரியல அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அங்க மாவட்ட பேரிடர் மீட்பு படையோ அல்லது மாநில பேரிடர் மீட்பு படையோ விரைந்திருக்காங்களா? அரசு தரப்புல என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு சார்? அரசு தரப்பு இந்த மினிஸ்டர் டி சித்திக் அங்க அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கு. அரசாங்கத்தினோட ராபிட் ஆக்ஷன் போர்ஸ் அங்கே உடனடி அங்கே சேரணும் சொல்லி இருக்கு. இங்க இருந்த போலீஸ் ஃபயர் ஃபோர்ஸ் எல்லாம் அங்கே அந்த ஏரியாவில் வந்து ஏற்றி இருக்கு. ஆனா இந்த மண்ணு நீக்கிற வேலை இப்ப தொடங்கி இருக்கு. அப்ப அது மண்ணு நீக்கும் போது தான் தெரியும் யாராவது உள்ளாங்க டிராப்ட் ஆயிருக்கா, மீதி ஆளுங்க இருக்கான்னு தெரியும். சார், அதே நேரம் கடந்த 2024 ஒரு பெரும் துயரம் நிகழ்ந்தது இல்லையா? முண்டக்கை சூரல்மலா பகுதி, அந்த பகுதிக்கும் இந்த இப்ப நடைபெற்ற பகுதிக்கும் இடையான தூரம் எவ்வளவு சார்? ஏன்னா எல்லாம் ஒரே சுற்றளவு பகுதி தானா? அங்கே ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கு இந்த ரெண்டு பகுதி. அன்னைக்கு நடந்த ஏரியாவுக்கும் இதுக்கும் ஒரு 4 கிலோமீட்டர் மட்டும்தான் வித்தியாசம் இருக்கு. இப்ப நீங்க அங்க நிகழ்விடத்துல இருக்கீங்களா சார்? அங்க ஏதாவது உள்ளூர் மக்கள் மீட்பு பணியில ஈடுபட்டு இருக்காங்களா? இல்ல, நான் அங்கே போயிட்டு இருக்கோம். நம்ம தான். சரிங்க சார், இணைப்புல வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். கேரள மாநிலம் வயநாடு அருகே ஒரு நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது. தொடர் மழையால் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அங்கு சுரங்கப்பாதை பணிகளில் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்கள் சிக்கியிருக்கலாம் என்று அஞ்சப்படுகிறது. மாநில அரசு மீட்பு பணிகளை எடுத்துள்ளதாகவும் அங்கு இருக்கக்கூடிய பத்திரிகையாளர் ஜோஸ் குரியன் நம்மோடு இணைப்பில் வந்து தெரிவித்திருக்கிறார். நிலச்சரிவில் சிக்கியவர்களை தேடும் பணியில் உள்ளூர் மக்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்க்கிறோம். நிலச்சரிவு ஏற்பட்டவுடன் அப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பதறியடித்து ஓடக்கூடிய காட்சி நம்மை பதைபதைக்க வைக்கிறது. ஓடிக்கோ